கேமரா எடுத்தாலே இனி ரெகுலராக நிறைய வீடியோஸ் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. இந்த வீடியோவில் நான் ட்ரேடிங் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் வந்து கற்றுட்டு இருக்கேன், மார்க்கெட்டை வந்து ரெகுலராக உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐ குவிட் ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இப்போ நான் ஏன் திரும்ப ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், நான் என்னெல்லாம் வந்து கற்றுட்ருக்கேன். மெயினாக நீ ஸ்டார்ட் பண்ண, நீ நீ குவிட் பண்ண என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நிறைய நாள் கழிச்சு கேமரா எடுத்தாலே தான் பிரச்சனை நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக இந்த வீடியோவில் நான் எதை பற்றி வந்து பேச போகிறேன் அப்படின்னா, நான் ஏன் ட்ரேடிங் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ ஏன் திரும்ப என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பற்றி வந்து சொல்கிறேன். இப்போக்கும் ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட் அப்படிங்கிற வந்து நடந்திருக்கு. பட் ஒப்பீனியன் பெருசாக மாற கிடையாது. இப்போவுமே ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் நிறைய பேருக்கு ட்ரேடிங் ஆப்வியஸாக வந்து சூட் ஆகாது அப்படின்னு. இவன் சரியா வர மாட்டான்டா, இவன் தானே சரி வருவான், சரியா வர மாட்டான்டா. நீங்கள் மேபி உங்களோட ட்ரேடிங் கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ண பார்க்குறீங்க, இல்லை ட்ரேடிங் வந்து கற்றுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நான் இப்போ ட்ரேடிங் கற்றுக்கிறதுனால வென் லேம்போ, வென் டெஸ்லா, நான் பயங்கர ஒரு ப்ரைவேட் யாட்ச் வாங்கினா எதுவுமே வந்து கிடையாது. நான் என்ன பெர்ஸ்பெக்டிவில் இப்போது இந்த ஜேர்னியை வந்து தொடங்குறேன், நான் என்ன கற்றுக்க போகிறேன், என்னோடய ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ். நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. 90-95% பீப்புள் வந்து ட்ரேடிங்கில் பணத்தை லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும், லாங் டேர்மில் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியறதில்லை அப்படின்னும். இது எல்லாமே நான் ட்ரேடிங் ஆஸ் அ ப்ரிவிலேஜ் அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்களோட தான் ஒப்பிட்டு வந்து பார்க்குறேன். ட்ரேடிங் ஆஸ் அ ப்ரிவிலேஜ்னால் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் ஃபர்தராக வந்து சொல்கிறேன். இப்போ பேசிக்காக ட்ரேடிங்னா என்ன, வர்த்தகம். இப்போ காய்கறி பிஸ்னஸ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் தான். எல்லாமே பிஸ்னஸ் ட்ரேடிங்கில் தான் வந்து வரும். பட் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இதுக்கான அட்டென்ஷன் அதிகம். பீப்புள் அதை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இது வந்து கான்ட்ரவர்ஷியலாகவும் இருக்குது. சில பேர் அதை வந்து லைஃபை தொலைச்சிட்டு கம்ப்ளீட்டாக ஹேட் பண்ணுறாங்க. நானே ஆக்சுவலாக 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ பண்ணும்போது, தயவு செஞ்சு ட்ரேடிங் வந்து யாரும் வந்து பெரிய லெவலில் கற்றுக்க நினச்சி உள்ளே போகாதீங்க, அதில் நீங்கள் பணத்தை தான் லூஸ் பண்ணுவீங்க, அண்ட் அது ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக அது கைண்ட் ஆஃப் உண்மை தான். பட் என்ன மாதிரி பீப்புளால் இந்த ட்ரேடிங் வந்து பண்ண முடியும், இப்போ ஏன் நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ரொம்ப இந்த மாதிரி பேசி அருன்னு அறுக்க போகிறதில்ல. தம்பி 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசுது. முடிஞ்ச அளவு கிளியராக இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் நவ், right away. First of all, trading as a privilege. What do I mean by that? ஆமா, இங்கிலீஷ்லாம் பேசுறாரு. நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்க குரங்கு தான். இந்த குரங்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆச்சுடானா, பெரிய லெவலில் பயந்துச்சுடானா, ஒழுங்காக அந்த குரங்கால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. குரங்கும் செத்துடும். அவன் செத்துட்டான்டா. ஜோக்ஸ் அப்பார்ட், இப்போ நீங்கள் ட்ரேடிங் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமாக வந்து இருக்கக்கூடாது, கமிட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த ட்ரேடிங் வந்து கற்றுக்கிட்டு இப்போ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 1 மாதம் வந்து ஆச்சு, சரி 1 மாதத்தில் நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டோம், இனிமேல் மார்க்கெட்ஸில் டைரெக்டாக குதிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நீங்கள் இறங்குறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 24 வயசு ஆகுது, உங்களுக்கு ஃபேமிலி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து இருக்குது, என்ன பண்ணுற, வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணு, வேலைக்கு போகிற காசெல்லாம் எடுத்து ட்ரேடிங்கில் போடுற அப்படின்னு வந்து வீட்டில் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் எதுவுமே சேவ் பண்ணல, உங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டேஷனும் பெருசாக இருக்குது, உங்களுக்கு பெரிய ஆம்பிஷன் வந்து இருக்குது, மில்லியனர் ஆகணும் அப்படின்லாம் வந்து இருக்கும்போது, என்னடா நம்ம ப்ராக்ரெஸ்ஸே பண்ணலையே அப்படின்னு நீங்கள் உங்களை புஷ் பண்ணிகிட்டே வந்துருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ட்ரேடிங் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு போகிறது ரொம்ப வந்து கஷ்டம். இதெல்லாம் பேசிக்காக நிறைய வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நான் மெயினாக என்ன சொல்லுவாரேன்னா, உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும் அப்படின்னே நான் வந்து நினைக்கிறேன். இதனால தான் நான் இது ப்ரிவிலேஜ் அப்படின்னு வந்து சொன்னேன். இப்போது ஒரு இந்த 90-95% பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணத்தை லூஸ் பண்ணுறாங்க, இல்லை நிறைய பேர் குவிட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்களால அந்த ஒரு பீரியட் அப்படின்னே வந்து கொடுக்க முடியாது. இப்போ ட்ரேடிங்கில் நீங்கள் ஃபஸ்ட் இனிஷியலாக ஒரு சில மாதம் நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்குறீங்க, உங்களோட ஓன் இப்போ எஸ்எம்சிலாம் இருக்குது, ஸ்மார்ட் மணி கான்செப்டோ இல்லைனா ரெகுலர் ரீட்டைல் கான்செப்டோ, ஏதோ ஒரு கான்செப்ட், எலியட் வேவ் தியரி, அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. அதில் ஏதாவது கற்றுக்குறீங்க, அது கற்றுக்கிட்டு அதுக்கே ஒரு 2-3-4 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் அது சைட் பை சைடு வந்து பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக மார்க்கெட்டில் உட்காந்து பேக் டெஸ்ட் பண்ணி பேப்பர் ட்ரேட்லாம் பண்ணி வியாபாரமும் அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு பேக்கரி வைக்கிறீங்க, இல்லை ஹோட்டல் வைக்கிறீங்கன்னா, இப்போது மற்ற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதும் ஒரு ப்ரிவிலேஜ் தானே. ஒன்று உங்ககிட்ட கேபிட்டல் இருக்கணும், அது உங்கள் பேரண்ட்ஸ் மூலயமாவோ இல்லை நீங்கள் லோன் போட்டோ இல்லை நீங்களே ஏற்கனவே சம்பாதிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் எடுத்த உடனே அந்த கேபிட்டலில் நீங்கள் வந்து கை வைக்கக்கூடாது வேறு ஏதாவது செலவுக்காக.
அண்ட் ஆல்சோ இந்த பிஸ்னஸ் பேஸ் பண்ணி கமிட்மெண்ட்ஸும் வச்சுருக்க முடியாது. ஏன்னா அந்த பிஸ்னஸ் எடுத்த உடனே நல்லா போகலாம், திடீர்னு டல்லாகலாம், கேஷ் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணணும், லாஸ் ஆகக்கூடிய மந்த்ஸ்லலாம் கை காசை போட்டு வந்து சரி கட்டணும். அண்ட் ஏகப்பட்டது இருக்குல்ல, ஒரு 2-3-4 வருஷமாக தான் ஆகும் அந்த பிஸ்னஸில் நீங்கள் போனதும் செட்டில் ஆக. அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். அண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதும் ப்ரிவிலேஜ், அண்ட் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபேஸ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கப்பில் காசு இருந்தால் தான் ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இதுவுமே ஒரு பிஸ்னஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி ஓரளவுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அண்ட் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறதும் வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அண்ட் மெயினாக நான் ஏன் 2023 ட்ரேடிங் வந்து குவிட் பண்ணேன், அண்ட் அந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் பற்றி ஒரு சிலது பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஆக்சுவலாக 2018 எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பற்றிலாம் தெரிய வருது, ட்ரேடிங், இன்வெஸ்டிங் எல்லாத்த பற்றி வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிது. எனக்கு பேசிக்காகவே பிஸ்னஸ்னால் ரொம்ப வந்து பிடிக்கும். பட் எனக்கு ஆஸ் அ பர்சனாக நான் வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டட் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஈஸியாக ஏமாறவும் வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கே வந்து தெரியும். அந்த பிஸ்னஸ்க்கான நெளிவு சுழிவு, அதுக்கான ஒரு ஸ்டான்ஸ் அப்படின்னு ஆஸ் அ பர்சனாக எனக்கு அந்தளவுக்கு இருந்து இல்லை. பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இந்த மாதிரி செக்மெண்ட்னு வரும்போது நம்ம யாரையும் டிபெண்ட் ஆகிருக்க வேணாம், நம்ம யாரையும் கமெண்ட் பண்ணவும் வந்து வேணாம், யாரையும் பணிஞ்சுவும் போக வேணாம். அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு ஆஸ் அ இன்ட்ரோவர்ட்டாக அது கொஞ்சம் கரெக்டான துறையாக எனக்கு ஃபீல் ஆனனால 2018 கிரிப்டோ பற்றி வந்து பார்த்தேன். எனக்கு பெருசாக வந்து புரியல. அப்புறமா லேட்டர் ஆன் 2019 நல்லாவே கற்றுக்க ஆரம்பித்தேன். 2020 நான் இந்த சேனலும் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2021 வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான மணி மேக் பண்ணேன். 2022 கிரிப்டோ பியர் மார்க்கெட் ஆரம்பிக்குது. புல் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண சேம் எக்ஸ்பெக்டேஷனோட பியர் மார்க்கெட்டில் போனது தான் தப்பு. அண்ட் ஆல்சோ ட்ரேடிங்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால் இந்த ஏர்ன் பண்ணதை இதே மாதிரி நம்ம இங்கே வந்து கேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிரிப்டோஸில் நிறைய ட்ரேட் பண்ணி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் போய், அண்ட் ஆல்சோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா சின்ன கேபிட்டலோடு ஆரம்பிக்கணும். அண்ட் மெயினாக இப்போ நான் திரும்ப இந்த ட்ரேடிங் வந்து கற்றுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்றதுக்கான மெயின் காரணமே இந்த ப்ராப் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது தான். ப்ராப் ஃபார்ம்ஸ் பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது இந்த ப்ராப் ஃபார்ம்ஸ் பற்றி நீங்கள் தனி வீடியோ நானே வேணும்னு சொல்லுங்கள் போடுறேன், இல்லை யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை போய் பாருங்கள். இப்போது நம்மளோட ஓன் மணி ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் அதிகமாக பதட்டமாக இருக்கும். அண்டு சின்ன ப்ராஃபிட்ஸில் நம்ம ஈஸியாக எக்ஸிட் ஆகிடுவோம். பெரிய லாஸ் வரும்போது ஸ்டாப் லாஸ் கூட எடுக்க மாட்டோம், லாஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். இந்த ப்ராப் ஃபார்ம்ஸ் பொறுத்தவரை நீங்கள் ஒரு $10,000 அக்கௌண்ட்டே ஒரு $100 $70 அந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கிக்கலாம், $10,000 அக்கௌண்ட்டு. ஸோ அட் த சேம் டைம் உங்களால் ஓரளவுக்கு சைக்காலஜியும் ஒழுங்காக வந்து மெயின்டைன் பண்ண முடியும், எமோஷனும் கண்ட்ரோலில் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ அகெயின் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். ஓன் மணியில் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து இருக்கும். இப்போ ட்ரேடிங் கற்றுக்கிறது மூலயமா அந்த கோர்ஸும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வைக்க மாட்டேன். நான் கற்றுக்கிறது எல்லாமே யூடியூப்பில் நான் அப்படியே வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் சிக்னல்ஸ் கொடுக்குறதோ கோர்ஸ் வைக்கிறதோ என்னோட மோட்டிவ். இதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நான் வந்து கற்றுக்க போகிறேன். இந்த ஜேர்னியை வந்து ஃபர்தராக வந்து கொண்டு போக போகிறேன். ஆனால் இந்த ஜேர்னியை நான் இந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. அது ஏன் அப்படின்னு என்னோட பர்சனல் ரேண்ட்டை வந்து ஃபர்தராக பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் நான் இந்த வீடியோ மூலமா இதை தான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஹோட்டல் பிஸ்னஸே தான் ட்ரேடிங்கும். லிட்ரலாக இப்போ யூடியூப்லலாம் பார்ப்பீங்க 6 மாதத்துல எல்லா ஸ்ட்ராட்டஜியும் கரைச்சி அப்படியே லபக்குன்னு குடிச்சிட்டு நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகிடலாம். 3-4 வருஷத்துலாம் வென் லாம்போ வென் டெஸ்லா அப்படின்லாம் காட்டுவாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் லைன் ஆகும். பட் 6 மாதம்லாம் ஒரு டைம் லைனாக இருக்கவே முடியாது. நிறைய விஷயங்கள் அனுபவத்து மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுப்போம். பிஸ்னஸில் கிளைமேட்ஸ்லாம் சொல்லுவாங்களே, இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒவ்வொரு சீசனில் நல்லா போகும். ஐஸ்கிரீமுக்கு சம்மரில் நல்லா போகும். அந்த மாதிரி உங்களோட காம்படிஷனும் அதிகமாகும். மார்க்கெட்டில் ஒவ்வொரு டைமில் இந்த மானிட்டரி பாலிசிஸ் பொறுத்து ட்ரேடிங் கண்டிஷன்ஸும் டிஃபர் ஆகும். இதெல்லாம் வருஷம் போக போக தான் நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அதில் இன்னுமே பெட்டராக ஆவீங்க. அதுக்குன்னு 2-3 வருஷம் ஒன்றுமே இல்லாமல் இருப்பீங்க அப்படின்னும் வந்து இல்லை. கரெக்டாக நீங்கள் எமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி ரிஸ்க்லாம் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பெட்டர் ஆகிக்கிட்டே வந்து கொண்டு போவீங்க. அதுக்கான டைமும் இதுதான் ப்ரிவிலேஜ் அப்படின்னு வந்து சொன்னேன் நான் முன்னாடியே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ முன்னாடி எனக்கு இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு எதுவுமே நான் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து கற்றுக்கலையா அப்படின்னா முன்னாடியும் கற்றுக்கிட்டேன். பட் ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் மாதிரி மெயின்டைன் பண்ணலை. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கேல் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு வந்து இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓன் மணியில் பண்ணும்போது நிறைய எமோஷன்ஸ் வந்து ப்ளே அவுட் ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணிட்டீங்க, அது உங்கள் மணியாக வந்து இருக்குது, அதுவும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா உங்கள் கை கால் வச்சு சும்மா இருக்க மாட்டீங்க. நமக்கு எல்லாமே தெரியும். பெரிய அக்கௌண்ட் சைஸ்லேயே பண்ணுவோம், நம்ம ஏன் சின்ன அக்கௌண்ட் சைஸில் பண்ணோம் அப்படின்லாம் வந்து தோணும்.
இப்போ அந்த மாதிரி எந்த மென்டாலிட்டியுமே இல்லை. ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்ட் வந்து தேவை. நிறைய ட்ரேடர்ஸோட ஒரு 6-7 வருஷம்லாம் மார்க்கெட்டில் இருக்கவங்களோடலாம் வந்து நான் பேசியிருந்தேன். இந்த யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ரிவிலேஜ், நிறைய பேரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ பேசிக்காக அவங்ககிட்டலாம் பேசும்போது என்னென்னா, நீங்கள் இதே எஃபர்ட்ஸ் வேறு எதில் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து சக்சீட் ஆவீங்க. உங்களுக்கு மணி மேக் பண்ணுறது தான் ஒரு கோலாக வந்து இருந்ததுன்னா ட்ரேடிங் வேறு நிறைய ஈஸியான வேஸ் வந்து இருக்குது அப்படின்றது தான் அவங்க மூலயமா எனக்கு தெரிய வந்தது. அண்ட் ஆல்சோ நான் இந்த கொஞ்சம் வாரங்களாக கற்றுட்ருக்கிறதுலையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ப்ரீவியஸாக நான் கற்றுக்கிட்டு மணி லூஸ் பண்ணேன். அப்போவும் எனக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் தெரியும், நிறைய மெத்தட்ஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். எதுவுமே பண்ணாமல் சும்மா போய் ரேண்டமான பாயிண்ட்ஸில் போய் ப்ரைஸ் கேம்பிள்லாம் வந்து பண்ணலை. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் விட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைக்காலஜி தான் அங்கே மேஜர் பார்ட். ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு 30% கூட வச்சுக்கலாம், ஒரு 40% வச்சுக்கிட்டா கூட மீதி இருக்க இந்த ரெஸ்ட் ஆஃப் த பார்ட் தான் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்கீங்களா, முடியுமா முடியாதா அப்படின்னே வந்து டிசைட் பண்ணணும். ஒரு ட்ரேடில் இவ்வளோ தான் ரிஸ்க் பண்ணணும், அவ்வளோதான் ரிஸ்க் பண்ணணும். அண்ட் ஆல்சோ எந்த ஒரு ட்ரேடிங் வித்வானாக இருக்கணும், மார்க்கெட் இந்த டைரக்ஷன் தான் போக போகுது, மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக மேலே தான் போக போகுதுன்னு யாராலுமே சொல்ல முடியாது. ட்ரேடிங் இஸ் அ ப்ராபபிலிட்டியில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை வந்து கம்பைன் பண்ணி நம்ம ஒரு லாங் டேர்மில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது தான் இந்த கேமு. அதை வந்து புரிஞ்சு நடந்துக்கிறதுல தான் வந்து இருக்குது. இல்லைனா எவ்வளோ தான் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஃபிங்கர் டிப்ஸில் மார்க்கெட்டை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு நினச்சா கூட யூ வில் ஆப்வியஸ்லி ஃபம்பிள். பர்சனல் ரேண்ட் வந்து கடைசியில் பார்ப்போன்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பேசிக்காக ரொம்ப நாளாகவே லைஃப் ஏதோ ஈஸி மோடில் எதுவுமே பெருசாக பண்ணாத மாதிரி, ஒரு டூச் பேக் மாதிரி பெட் ராட் ஆகிற மாதிரி உட்காந்து ஏதோ மார்க்கெட் அப்பப்போ பார்க்குறோம், ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வந்து போடுறோம், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி லைஃப்பில் வந்து போயிட்டுருக்கு. என்னடா இது அப்படின்ற மாதிரியே வந்து இருந்துகிட்டு இருந்தது. அண்ட் ஆல்சோ உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், மேபி சின்ன வயசுலேயே நம்ம வீட்டில் நிறைய ஸ்போர்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய கிரிக்கெட்டராகவோ இல்லைனா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டட் பர்சனாக இருந்து நல்லா சூப்பராக இருந்தோன்னா சினிமாலேயோ ஏதோ ஒன்று வந்து பண்ணி சிரிப்பு தான் வந்து ஆக்சுவலாக சொல்லும்போது உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் காண்டாக இருக்கும். பட் ஸ்டில் கேளுங்க, இந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த ரீல்ஸ்லலாம் வந்து வரும் பார்த்தீங்களா, அந்த டெம்ப்ளேட் தான் BCCI எண்டட் இஸ் கரியர் அப்படின்ற மாதிரிலாம். லிட்டராக அவனுக்கு பேட்டு லைக் பால் வந்து பேட்லேயே வந்து படாது, அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருப்பேன். இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. 2 வருஷமாக IPL பார்த்துட்டு என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். லைக் அந்த மாதிரிலாம் உட்காந்து யோசிச்சுருந்தேன், என்ன எதோ மற்ற கரியரெல்லாம் வந்து க்ளோரிஃபை பண்ணி இந்த மீடியாஸில் ரீல்ஸ்லலாம் பார்க்கக்கூடியது தானே, நம்மளும் அதே மாதிரி ஆகணும்னு ஆஸ்பயர் பண்ணுற மாதிரி தான் இந்த கான்செப்ட். நிறைய பேருக்கு இது ரிலேட் ஆகும், அதனால தான் இந்த இடத்துல மெயினாக சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் க்ளோரிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நான் போய் கிரிக்கெட்டர் ஆகினா நான் ஆக முடியுமா? கஷ்டம். மேபி தெரியல, கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ. இல்லைங்க, என்னால் ஆக முடியாது. ஸோ பேசிக்காக நான் என்ன வந்து சொல்ல வரேன்னா, சரி அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது இதே மாதிரி இருந்தால் லைஃப் வேலைக்கு ஆகாது. எப்படி வேணால் வாழ்ந்துடலாம், ஆனால் எப்படி வேணால் வாழ்கிறதுக்கு நம்ம ஏன் வாழணும்? நான் யாரையும் அஃபெண்ட் பண்ணலை, பட் ஆனால் இப்படி இருந்தால் நம்மளுக்கே கஷ்டங்க, பிடிக்காது. ஏதாவது ஒன்று லைஃப் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு வந்து நினச்சேன். மார்க்கெட் தானே எப்போவுமே க்ளோஸ் டு ஹார்ட்டாக வந்து இருக்கனால இந்த ட்ரேடிங் பற்றி என்னன்னு தான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் ஆல்சோ முன்னாடிலாம் எனக்கு ஒரு ஃபீல் வந்துருக்கும், பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸே பண்ணுறாங்க, எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணுறாங்க, அவங்களே வந்து கொலாப்ஸ் ஆகுறாங்க, ஃபம்பிள் ஆகுறாங்க, எப்படி ஒரு இண்டிவிஜுவலாலாம் வந்து ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடிங் பண்ணி இருக்க முடியும் அப்படின்லாம் யோசிச்சேன். அதை பற்றி நிறைய நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன், நிறைய பிளாக்ஸ் படித்தேன், நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருந்தேன். அது மூலயமா ஓரளவுக்கு என்னால் கற்றுக்க முடிஞ்சது. இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் நம்மள மாதிரி மனுஷங்க தான் இருக்காங்க. அதிகமாக படித்தா எமோஷன்ஸ் இருக்காதா என்ன? IIMல படித்தா IITயில் படித்தா எமோஷன்ஸ் இருக்காதா என்ன? எல்லாருக்கும் எமோஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டியூஷன்ஸ் பேங்க்ரப்சி நோக்கி போகிறது பற்றி நிறைய கேஸ் ஸ்டடிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இருக்குது ட்ரேடிங். அதெல்லாம் நிறைய பேசியாச்சு. இதே நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து பார்த்துருப்பீங்களா தெரியல. நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்ப்போம். நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து மாதிரி இருக்குது. இதை பற்றி இன்னொரு வீடியோஸ் வந்து பேசுகிறேன். அண்ட் ஆல்சோ மெயினாக இந்த வீடியோவோட இது என்னென்னா, ட்ரேடிங் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து கற்றுக்க முடியும்னா அந்த ப்ரிவிலேஜ் இருக்குன்னா பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஓன் கேபிட்டல் இல்லாமல் பிளாட்ஃபார்ம் நோக்கி போகிறது வந்து மேபி ஒரு நல்ல விஷயமா நான் இந்த இடத்துல வந்து பார்க்குறேன். கைஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஏற்கனவே எனக்கு ஓரளவுக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அண்ட் ஆல்சோ ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டனால இந்த இதுலேருந்து எனக்கு கற்றுக்கிறதோ வேறு ப்ரொஃபஷன் ஷிஃப்ட் ஆகிற மாதிரிலாம் வந்து இருக்காது. அண்ட் நான் லூஸ் மாதிரி ப்ரொஃபஷன்லாம் ஷிஃப்ட் ஆகுறது பற்றிலாம் பேசுகிறேன். எனக்கு இதுதாங்க எனக்கு மார்க்கெட்ஸ் தான் பிடிக்கும். அதனால் இதுலேயே ஒரு விஷயத்தை வந்து ஆட் ஆன் பண்ணிவிட்டு ரெகுலராக உட்காந்து இன்னும் பிணைப்போட மார்க்கெட்டில் இருக்கலான்னு அப்படின்னு வந்து ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுவும் கர்ஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். லூஸ் மாதிரி ஏதோ புதுசாக ட்ரைலாம் இல்லை, எனக்கு ஏதோ ஜாலியாக இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணால் தான் எனக்கு பண்ணவே பிடிக்கும் அப்படின்னு தோணுனால இனிமேல் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கலான்னு வந்துருக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென், தேங்க்யூ, பை.